வாங்க, குட் மார்னிங். உங்களுக்கு கடமை வாங்கி வந்தவர் இன்னைக்கு. அதுக்கு சில பேருக்கு கிளீன் பண்ண தெரியலன்றாங்க. அதுதான் அம்மா எப்படி கிளீன் பண்றேன்னு பாருங்க. பாருங்க, இதுதான் கடம்பா. இது வந்து 100 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். முதுகு வலிக்கு நல்லதான் பிள்ளைங்களா, இடுப்பு எலும்பு வலிக்குலாம் நல்லதான். பாருங்க, இந்த கடம்பா 100 ரூபாய் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ இது எப்படி கிளீன் பண்ணோன்னா இது இப்படிதான் இருக்கும். இதை இப்படியே உருவிடணும். இந்த உருவி அப்படியே போட்டுடணும். இது உள்ள ஒரு கண்ணாடி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கண்ணாடி மாதிரி இதை எடுத்துடணும். அதுதான் வந்து நரம்பு. அதுக்கு எடுத்துட்டு உள்ள கை விட்டு கிளீனாக பார்க்கணும். பார்த்துட்டு இந்த மேலே தோல் பார்த்தீங்களா, இப்படி சுரண்டனா இந்த பாருங்க, இப்படி கிளீன் பண்ணால் வந்துடும். அப்படியே சிலர் போடுவாங்க, எனக்கு பிடிக்காது, அதை எடுத்துருவேன். அவ்வளோதான். இதை கட் பண்ணுறோன்னா இதை இப்படி கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இது பாருங்க, இந்த மாதிரி கிளீன் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லாக கட் பண்ணிட்டு நல்லா மஞ்சள் உப்பு போட்டு உரைச்சி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டியதுதான். ஓகே சரிங்களா? தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. ரொம்ப ஹெல்த்தான ஃபிஷ் இது. ஸ்டார் ஃபிஷ்ன்னு வாங்க தமிழ்ல, நம்ம வந்து கடம்பான்னு சொல்றோம் இது. ஓகே சரிங்களா? பாய். இது கடம்பா கிரேவி. கடம்பா கிளீன் பண்ணதை காமிச்சேன் பார்த்தீங்களா. நம்ம இறா எப்படி செய்வோம் அதே மாதிரி இஞ்சி பூண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை இஞ்சி போட்டதெல்லாம் அரைச்சி வச்சுக்கணும். எண்ணெய் ஊற்றி 2 சோம்பு போட்டு வெங்காயம் தக்காளி ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கடம்பா வள்ளி அதில் போடணும். நல்லா தண்ணியே ஊற்றலை பாருங்க, நான் 1 டிராப் தண்ணி கூட ஊற்றலை. நல்லா வதங்கிச்சு. வதங்கின உடனே காரம் உப்பு மிளகாலாம் கரெக்டாக போட்டாச்சு. இப்போ சூப்பரான கடம்பா கிரேவி ரெடி. இது வந்து எலும்பு சத்துங்க, ஃபுல்லாக அயன் சத்து அதிகமாக இருக்குது. அதனால குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடணும். இது சூப்பரான கடம்பா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. எது செய்யணும்னு கேட்டாலும் க்ளீன் பண்ணதை காமிச்சேன். அதை நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி தான் நம்ம இந்த மாதிரி செய்யணும். ஓகேங்களா? பாய் தலங்களை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஹெல்த்தான சீ ஃபுட் இது. ஓகே பாய். மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கலாம். அம்மா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பிள்ளைங்களா. ஓகே பாய். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.